ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஒரு vlog பார்த்திங்கன்னா, டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் vlog. ஓகேங்களா? ஸோ என்னோடய டியூஷன் பசங்க அந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனை எவ்வளோ கிராண்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எனக்கு எப்போவுமே டியூஷன் டைமிங் ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பீஸா டெலிவரி வீட்டுக்கு வந்துடணும்னு நான் நினச்சேன் ஆக்சுவலி. பட் எனக்கு அன்னைக்கு பார்த்து டிராஃபிக் ஜாஸ்தியானதுனால அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. ப்ளஸ் பசங்களும் அன்றைக்கி சீக்கிரமாகவே டியூஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருந்தாங்க டீச்சர்ஸ் டேயை கொண்டாடுறதுக்காகங்க. ஸோ கரெக்டாக டயத்துக்கு பீட்சாவும் வந்துருச்சு. ஸோ பசங்களும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேங்க. எனக்கும் பசங்களுக்கும் இருக்க பாண்டிங் எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா பையன் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தாங்க. ஆனால் என்கிட்ட படிக்கிறது நிறைய பசங்க சின்ன பசங்க படிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வரல ஆக்சுவலி. ஏன் பார்த்திங்கன்னா நிறைய வைரல் ஃபீவர், கோல்டு காஃப்னாலன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வரல. அதனாலேயே நான் கூல் ட்ரிங்க்ஸு, கேக்கு நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. பேரண்ட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, வேறு எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க பசங்களுக்கு, ஏன்னா நிறைய பசங்களுக்கு வைரல் ஃபீவர் இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதுனால வேண்டாம். ப்ளஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும், டேர்ம் 1 எக்ஸாம். ஸோ அதுவும் இருக்கிறதுனால நான் கேக்கும் கூல் ட்ரிங்க் வேறு எதுவுமே நான் ஆர்டர் பண்ணல. ஒன்லி பீஸாஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு பீட்சாவை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அவங்க அதை எதே பார்க்கல ஆக்சுவலி. திடீர்னு பீஸாக்காரன் நின்னும்போது இப்படியே பார்க்குறாங்க. மேம், யூ ஆர்டர்ட் பீஸா ஃபார் அஸ் ன்னு கேட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் அவங்க கொண்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஒரு டேபிளில் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு, ப்ளஸ் பீட்சாவையும் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு, என்னை பற்றி சில குழந்தைங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருந்தாங்க. ஒரு கார்டு மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே அவங்களே தான் பண்ணதுங்க. பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ ஹாப்பி பாருங்கள். எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ வெயிட்டிங் பாருங்களேன், அவ்வளோ இது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கவுங்க எழுதின லெட்டர்ஸில் அவங்களே படிப்பாங்க, அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா? சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா, நம்ம திட்டும்போது அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அது மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப அமைதியாக இது பண்ணிடுவாங்க. சில குழந்தைங்க நம்ம திட்டும்போது உடனே அழுதுருவாங்க. அடுத்த 5 நிமிஷம் அதை மறந்துடவும் செய்வாங்க. பட்டு 2ம் கலந்த பிள்ளைங்க தான் ஆக்சுவலி. நான் எப்படி பண்ணுவேன்னா, அந்த குழந்தைங்களோட சைக்காலஜி அன்னைக்கு எப்படி இருக்குது, அவங்க எதில் அவங்க படிக்க முடியும், ஸோ அந்த லெவலில் தான் நான் பார்ப்பேன் ஆக்சுவலி. பார்த்து தான் பசங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ நான் அதை கொடுப்பேன். என்கிட்ட அவங்க ரொம்ப அட்டாச்சுடுங்க இந்த பசங்க எல்லாருமே. ப்ளஸ் பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. நான் பார்த்திங்கன்னா பசங்களோட சின்ன சின்ன அசைவுகளையும் நான் கண்டுபிடிச்சிருவேங்க. அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, எதனால, வீட்டில் அம்மா அப்பா திட்டினாங்களா, எதுனாலுமே நான் அதை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட நான் கேட்பேன் நான். ஏன்னா அவங்களுடைய தெரிஞ்சிடும் எனக்கு அந்த சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா குழந்தைங்க அது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே அது தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? மாண்டசரி கோர்ஸும் நான் படிச்சிருக்கேன். அதில் ஒரு சாப்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்க சைக்காலஜி அண்ட் பிஹேவியரை பற்றி உள்ள சாப்டர் தான் நான் ஃபுல்லாகவே நான் எடுத்து படிச்சிருக்கேன் நான். எனக்கு அதனால் இந்த குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த சின்ன குழந்தைங்கங்க, எந்தெந்த ஏஜில் என்னென்ன சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். Happy Teachers Day, Soumya Aunty from Nandesh. I was lucky to have a teacher as wonderful as you are. Wishing you lots of happiness. You are an amazing teacher. Thank you, Nandesh. You're welcome. Ma'am, you are the best teacher. Thank you so much, dear. It's flying away. Happy Teachers Day, ma'am. You're the best teacher ever I had. I've been here for 3 years, and whenever you scolded me, before I felt bad, but now I don't. Thank you. Happy Teachers Day. Thank you. I was lucky to have a wonderful teacher as you. Thank you for teaching me. Happy Teachers Day, Aunty. Thank you, Bittu.
ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பசங்க கொடுத்த gift எல்லாம் வந்து பார்க்கலாமா? இது வந்து யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீர் கொடுத்தான். கேத்தியோட பையன் வந்து கொடுத்தாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு பாருங்க. தேங்க்யூ வீர் அண்ட் கேத்தி ஃபார் யுவர் லவ்லி கிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நந்தேஷ் கிளாஸில் வாங்கின கிஃப்ட் மேடம். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னால் வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரேப்பிங்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. பபிள் ரேப் போட்டு பண்ணியிருக்கான். என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே கேண்டில் தாங்க பாருங்க. ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள கேண்டில் இது, சென்டட் கேண்டில் இது. 3 ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருக்கான், கலர்ஸில் கொடுத்துருக்கான். ஒரு மாதிரி இது வந்து பீச் கலர், எல்லோ அண்ட் பிங்க் கலர். நல்ல வாசனையாக இருக்குது. தேங்க்யூ நந்தேஷ் ஃபார் யுவர் லவ்லி கிஃப்ட். நெக்ஸ்ட் வந்து யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் கொடுத்துருக்கான். இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா? ஆதவ் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆதவ். உன்னோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிருத்திவ் பையாவுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவனுக்கு நான் இது கொடுக்குறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா யாரு? மீரா கொடுத்துருக்கா. இது ஆக்சுவலி என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? மீரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டாக என்னோட ஃபேவரட் கலரில் ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருக்கா. செம சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், so beautiful like மீரா. Thank you so much மீரா. இந்த ரோஸும் இந்த வந்து டைரி மில்க் சாக்லேட்டும் வந்து மேதா கொடுத்தா. Thank you so much மேதா for your lovely gift. இந்த gift பார்த்தீங்கன்னா எனக்கு அவந்திகா வந்து எனக்கு கொடுத்ததுங்க. இதில் நிறைய ரோசஸ் இருந்து அது ஃப்ரைடே கொடுத்தது ஆக்சுவலி. பட் எல்லாமே வந்து கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ப்ளஸ் எனக்கு ஒரு கேட்பரி சாக்லேட்டும் கொடுத்தா. தேங்க்யூ ஸோ மச் அவந்திகா ஃபார் யுவர் லவ்லி கிஃப்ட். அவரோட லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. இது வந்து நந்தேஷ் கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. அவனோட பேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருந்தான். நிறைய இருந்தது நந்தேஷோட பேக்கில். ஸோ இதுவுமே நந்தேஷ் கொடுத்தது தான் பாருங்க. 2 கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கான். என்னன்னு பார்க்கலாம். பென் கொடுத்துருக்கான் நந்தேஷ். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தான், பேனா ப்ளஸ் இந்த ஒரு கிஃப்ட் சென்டட் கேண்டில் கொடுத்துருக்கான். எவ்வளோ கிஃப்டா! தேங்க்யூ ஸோ மச்டா. ஸோ இந்த ஹேர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிட்டு கொடுத்தான் எனக்கு. ப்ளஸ் வந்து இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்தான். ஒரு பென் ஒன்று கொடுத்தான். நான் அதை உள்ளே வச்சுருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச் பிட்டு. இந்த கேட்பரி சாக்லேட் வந்து ஏதோ ஒரு குழந்தை கொடுத்தாங்க. பட் எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. இதில் வந்து சில பசங்க வரலைங்க. வீர் வந்து வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிஷ் லாஸ்ட் மினிட்லாம் வந்தான். தீத்யாவும் வரல. ஓகேங்களா? இன்னும் 2 பசங்க வரல. அவங்க உடம்பு சரியில்லை, அதனால வந்து வரல. ஃபைனல் கிஃப்ட் வந்து ஃப்ரம் அனபியா, என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. நான் என்ன திட்டினாலும் என்ன நான் கோவப்பட்டாலும் அப்படி பார்த்துட்டே இருப்பா. இல்லாட்டி சில சமயம் அழுவா. பட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது சரியாக போயிடும். அப்புறம் வந்து அவளுடைய ஸ்மைலிங் ஃபேஸ் காமிக்க ஆரம்பிச்சிருவா. வாவ், நைஸ். ஒரு பென் கொடுத்துருக்கா. தேங்க்யூ ஸோ மச் அனபியா ஃபார் யுவர் லவ்லி கிஃப்ட். ஸோ இதெல்லாம் தாங்க கிஃப்ட் குழந்தைங்க கொடுக்குறது ஆக்சுவலி. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. குழந்தைங்க வந்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 இயர்ஸாக நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக அவங்க வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 5th வரைக்கும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டினியூஸாக அவங்க எனக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். பாய் பாய்.